அதனால்தான் நான் உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். குடிதழுகி கோலோச்சும் மாநில மன்னன், அடிதழுகி நிற்கும் உலகு என்ற பொய்யாமொழி புலவரின் வெண்பாவின் இலக்கணமாக திகழும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மக்களின் தேவை அறிந்து கேட்காமலே வழங்கும் கடவுளாக முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி மக்களின் இல்ல உள்ளங்களில் நிரந்தர இடம் பெற்றிருக்கிறார். அந்த வகையில் காய்கறிகளின் விலையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகளை கூடுதலாக ஏற்படுத்தி மக்களை பாதுகாக்கும் அரணாக விளங்குகிறார். சிங்கமும் மானும் நீர்த்துறையில் ஒரு சேர நீரருந்தும் வகையில் வனவிலங்குகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தந்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கால்நடைகளின் நலனுக்காகவும் விவசாயிகளின் நலனுக்காகவும் கால்நடை மருந்தகங்கள், கால்நடை பெருக்கம் மற்றும் தீவன அபிவிருத்தி நிலைய கட்டடங்கள், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய கட்டடம், விடுதி கட்டடம் ஆகியவற்றை திறந்து வைத்தார். மேலும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மேம்படுத்தப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள், மீன் இறங்குதளங்கள், மீன் விற்பனை கூடம் ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திறந்து வைத்து நாகப்பட்டினத்தில் புதிதாக கட்டப்பட உள்ள மீன்வள பொறியியல் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டினார். புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள், திறந்து வைக்கப்பட்ட கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறைக்கான கட்டடங்கள், அடிக்கல் நாட்டப்பட்ட புதிய மீன்வள பொறியியல் கல்லூரி குறித்த விவரங்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பட்டு தொழில் வளர்ச்சிக்கு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் பற்றிய தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையால் உயர்ந்துள்ள காய்கறிகளின் விலையை கட்டுப்படுத்தும் வகையில் சென்னை நகரில் தற்காலிகமாக கூடுதலாக 50 பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் தொடங்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிவித்ததன்படி 18-11-2015 அன்று முதல் சென்னையில் ஏற்கனவே உள்ள பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகளையும் சேர்த்து 92 கடைகள் மூலம் குறைந்த விலையில் காய்கறிகள் விற்பனை செய்யப்படுகின்றன. பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் குறித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். வெளிச்சந்தையில், அதிலும் குறிப்பாக நகர்ப்புறங்களில் காய்கறி விலைகளை கட்டுக்குள் வைத்திடவும், விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைத்திடவும், நுகர்வோர்களுக்கு நியாயமான விலையில் தரமான காய்கறிகள் கிடைத்திடும் வகையிலும் பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 20/6/2013 அன்று தொடங்கி வைத்தார். கூட்டுறவு சங்கங்கள் கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், நீலகிரி, விழுப்புரம், நாமக்கல் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் காய்கறி பயிரிடும் விவசாயிகளிடமிருந்து காய்கறிகளை நேரடியாக கொள்முதல் செய்து பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் மூலம் காய்கறிகளை விற்பனை செய்து வருகின்றன. தற்போது தமிழ்நாடு முழுவதும் உள்ள 58 பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் மூலம் குறைந்த விலையில் காய்கறிகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இதுவன்றி 2 நகரும் பண்ணை பசுமை கடைகள் சென்னை மாநகரில் செயல்பட்டு வருகின்றன. பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் மூலம் இதுவரை சுமார் 33 கோடி ரூபாய் மதிப்பிலான 11,385 மெட்ரிக் டன் காய்கறிகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக சென்னை நகருக்கு காய்கறிகள் வரத்து குறைந்துள்ளது. எனவே காய்கறிகளின் விலை உயர்ந்து வருகிறது. காய்கறிகளின் விலைகளை கட்டுப்படுத்தும் வகையில் சென்னை நகரில் 50 கூடுதல் காய்கறி விற்பனை மையங்களை தற்காலிகமாக திறக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டதன்படி தற்போது சென்னை மாநகரில் செயல்பட்டு வரும் 42 பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகளுடன் தற்காலிகமாக கூடுதலாக 50 பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் தொடங்கப்பட்டுள்ளன. எனவே சென்னை மாநகரில் 92 பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகளில் காய்கறிகள் விற்பனை செய்யப்படுகின்றன. பொதுமக்கள் அதிக அளவில் பயன்படுத்தும் காய்கறிகளான வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், பீட்ரூட் மற்றும் புடலங்காய் ஆகிய காய்கறிகள் இந்த கடைகளில் விற்பனை செய்யப்படுகின்றன. சென்னை நகரில் தற்காலிகமாக தொடங்கப்பட்டுள்ள 50 பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் குறித்த விவரம்: துரைப்பாக்கம் மற்றும் மீனம்பாக்கம் TUCS அங்காடிகள், தாடண்டன் நகர், சாஸ்திரி நகர், விருகம்பாக்கம், சின்மயா நகர், வடபழனி திருநகர், மன்னார் முதலியார் தெரு, பேரூர் காரப்பாக்கம், கிழக்கு தாம்பரம், கணேஷ் நகர், கௌரிவாக்கம், சந்தோஷபுரம், மேற்கு தாம்பரம், ராமகிருஷ்ணன் தெரு, வில்லிவாக்கம், வசந்தம் காலனி, அண்ணாநகர் மேற்கு, திருமங்கலம், அயனாவரம், AK சாமி நகர், அமைந்தகரை, PP கார்டன், அம்பத்தூர், கிருஷ்ணாபுரம், புரசைவாக்கம், மணலி, எருக்கஞ்சேரி, எத்ராஜ் சாமி தெரு, கொடுங்கையூர், முத்தமிழ் நகர், எர்ணாவூர், பஜனை கோவில் தெரு, பாரதியார் தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, ராயபுரம், புது வண்ணாரப்பேட்டை, அருணாச்சலேஸ்வரர் தெரு, பூண்டி தங்கம்மாள் தெரு,
தண்டையார் நகர், சவுகார்பேட்டை, தண்டையார்பேட்டை, கும்மாலம்மன் கோயில் தெரு, ICF பேருந்து நிலையம், சைதாப்பேட்டை, நங்கநல்லூர், ஆதம்பாக்கம், மேற்கு மாம்பலம், மயிலாப்பூர், ரங்கையா கார்டன் தெரு, கிழக்கு அபிராமபுரம் ஆகிய இடங்களில் உள்ள கூட்டுறவு நியாய விலைக் கடைகள் மற்றும் அண்ணாநகர் மேற்கு, அசோக் நகர், ஆர்கே மடம் சாலை, இந்திரா நகர், ஆழ்வார்பேட்டை, தாம்பரம், KK நகர் மேற்கு, ராயப்பேட்டை, திருவான்மியூர், ஆற்காடு சாலை, போரூர் ஆகிய இடங்களில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக பல்பொருள் அங்காடிகள் மூலம் இந்த தற்காலிக பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் செயல்படுகின்றன. தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையால் உயர்ந்துள்ள காய்கறிகளின் விலையை கட்டுப்படுத்தும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவின் பேரில் சென்னை நகரில் தற்காலிகமாக கூடுதலாக 50 பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் 18/11/2015 முதல் செயல்படுகின்றன. வெளிச்சந்தையை விட மிக குறைந்த விலையில் காய்கறிகள் கிடைப்பதால் முதலமைச்சருக்கு பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். மக்களுக்கு அதிகமாக தேவைப்படுற காய்கறிகளான வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், புடலங்காய், வெண்டைக்காய், பீட்ரூட் போன்ற காய்கறிகள் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த காய்கறிகள் நியாய விலை கடைகளில் வச்சு விற்கிறோம். பொதுமக்கள் அதிக அளவில் விலை குறைவா இருக்கிறதுனால சந்தோஷமா வாங்கிட்டு இருக்காங்க. மார்க்கெட்ல வெளியில காய்கறிலாம் ரொம்ப விலை அதிகமா இருக்கு. இங்க எங்களுக்கு விலை குறைவா கிடைக்கிறதுனால ரொம்ப ஈஸியா இருக்கு. இது வரவேற்கத்தக்கதாகவும் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப அம்மாவுக்கு ரொம்ப நன்றி இதுக்காக. காய்கறியை இப்போ ரொம்ப சீப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அம்மா உணவகம், அம்மா சால்ட்டு, சிமெண்ட்டுக்கு அப்புறம் இது ஒரு பெரிய வெற்றிகரமான ஒரு திட்டமாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல திட்டங்களை எடுத்துகிட்டு வர அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 101,77,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வள துறைகளுக்கான கட்டடங்களை திறந்து வைத்தார். மேலும் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் சார்பில் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாகப்பட்டினத்தில் புதிதாக கட்டப்பட உள்ள மீன்வள பொறியியல் கல்லூரிக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சி பற்றிய கூடுதல் தகவல்களை காணலாம். கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவதிலும் கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கும் கால்நடைகளை நன்கு பராமரித்திடவும் மேம்பட்ட தரமான மருத்துவ சிகிச்சை கால்நடைகளுக்கு அளிக்கவும் 2ஆம் வெண்மை புரட்சியை ஏற்படுத்திடவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு பல்வேறு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் திருவாரூர், விழுப்புரம், அரியலூர், கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், கரூர், மதுரை, நாமக்கல், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, திருவண்ணாமலை, திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர், திருச்சிராப்பள்ளி, கடலூர், சேலம், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள 900 கிராம பஞ்சாயத்துகளைச் சேர்ந்த சுமார் 7,50,000 கால்நடைகளும் விவசாய பெருங்குடி மக்களும் பயனடையும் வகையில் 30,44,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அறுவை சிகிச்சை அறை, ஆய்வக அறை, சிகிச்சை கூடம் ஆகிய வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள 150 கால்நடை மருந்தக கட்டடங்கள், கிருஷ்ணகிரி மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் 68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 2 கால்நடை பெருக்கம் மற்றும் தீவன அபிவிருத்தி நிலைய கட்டடம், நாகப்பட்டினம் மாவட்டம் பழையாறில் 32,22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டமைப்புகளுடன் மேம்படுத்தப்பட்ட மீன்பிடி துறைமுகம், ராமநாதபுரம் மாவட்டம் ரோச்மா நகர், கன்னியாகுமரி மாவட்டம் குறும்பனை மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் முகத்வாரக்குப்பம் ஆகிய இடங்களில் 13,44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள 3 மீன் இறங்குதளங்கள், திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு, புதுக்கோட்டை மாவட்டம் தட்டாமணைப்பட்டி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அசூர், தஞ்சாவூர் மாவட்டம் அகரப்பேட்டை, நெய்தலூர் மற்றும் தட்டான்குளம் ஆகிய இடங்களில் 18,26 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மீன் விதை பண்ணைகள், ஈரோடு மாவட்டம் பவானிசாகரில் 44,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்பட்டுள்ள மீன் குஞ்சு பொறிப்பகம், தஞ்சாவூர் மாவட்டம் ஏரிப்புறக்கரையில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மாதிரி இறால் வளர்ப்பு பண்ணை, தூத்துக்குடியில் 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள உதவி செயற்பொறியாளர் அலுவலக கட்டடம், தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூரில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மத்திய நாற்றங்கால் புனரமைத்தல் மற்றும் மீன் விற்பனை கூடம், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையங்கள் தமிழகத்தின் 25 மாவட்டங்களில் செயல்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் கால்நடை மற்றும் கோழி வளர்ப்பில் நவீன தொழில்நுட்பங்களை மாவட்ட அளவில் அனைத்து பண்ணையாளர்களும் கால்நடை வளர்ப்போரும் உடனுக்குடன் பெற்று பயனடைந்திட தேவையான வழிகாட்டுதல்களை அளிப்பதே இம்மையங்களின் பணியாகும். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையங்கள் சொந்த கட்டடங்களில் செயல்பட வேண்டும் என்பதன் அடிப்படையில் பெரம்பலூரில் 47,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய கட்டடம்,
தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தால் தேசிய வேளாண் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அமைந்துள்ள மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தொழில் முனைவோருக்கான மீன்பதன மைய கட்டடம் மற்றும் 3 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 16,500 சதுர அடி கட்டட பரப்பளவில் 35 மகளிர் 35 ஆண்கள் தங்கும் வசதியுடன் விடுதி காப்பாளர் அறை, அலுவலக அறை, சமையலறை, உணவுக்கூடம் ஆகியவற்றை உள்ளடக்கிய விடுதி கட்டடம், கன்னியாகுமரி மாவட்டம் பறக்கையில் உள்ள மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் தேசிய வேளாண் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கெண்டை மீன் பொறிப்பகம் மற்றும் அலங்கார மீன் வளர்ப்பு நிலைய கட்டடம் என மொத்தம் 101 கோடியே 77 லட்சத்து 70,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத் துறைகளுக்கான கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். மேலும் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் சார்பில் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாகப்பட்டினத்தில் புதிதாக கட்டப்பட உள்ள மீன்வள பொறியியல் கல்லூரிக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அடிக்கல் நாட்டினார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத் துறைகளுக்கான கட்டடங்களை திறந்து வைத்தமைக்காகவும், நாகப்பட்டினத்தில் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் சார்பில் புதிதாக கட்டப்பட உள்ள மீன்வள பொறியியல் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டியமைக்காகவும் அலுவலர்கள், பொதுமக்கள், மாணவர்கள் உளமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குருமனை கிராமத்தில் மீன்பிடி இறங்குதளம் ஒன்று அமைத்து திறந்து வைத்திருக்கின்றார்கள். இந்த இறங்குதளத்தால் நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடித்து வந்து பிடித்த மீனை உடனே விற்பதற்கும், வலை பின்னுகின்ற கூடத்தில் அவர்கள் அவருடைய வலைகளை உலர வைத்தும் அவர்கள் இளைப்பாரி தங்கி செல்வதற்கும் மிகவும் பலனாக இருக்கிறது. அம்மா அவர்களுக்கு குறும்பனை மீன மக்கள் சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கால்நடை பெருக்கம் மற்றும் தீவன அபிவிருத்தி திட்ட கட்டிடம் மாண்புமிகு தமிழக முதல்வரால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த கட்டிடத்தின் மூலம் இந்த மாவட்டத்தில் சுமார் 1 லட்சம் கால்நடைகள் பயன்பட ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நடப்பு ஆண்டில் இரவை மானாவாரி சாகுபடிக்கு தீவன புல் உற்பத்தி செய்வதற்கு ஏதுவாக SFDS AFDP என்ற திட்டங்களின் மூலம் விலையில்லாமல் வழங்கப்படும் விதைகள் இந்த அலுவலகத்தின் மூலம் அனைத்து நிலையங்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. எங்களுடைய துறையினர் சார்பாக, கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் சார்பாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பட்டு தொழில் வளர்ச்சிக்காக செயல்படுத்தியுள்ள திட்டங்களில் இடம்பெற்றுள்ள பட்டு விவசாயிகளுக்கு மல்பரி சாகுபடி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்த தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்குவதற்கான தொழில்நுட்ப சேவை மையங்கள், அரசு பட்டு விதை பண்ணைகள், வித்தகங்கள் ஆகியவற்றின் விவரங்களையும், அதிக மகசூல் தரும் மல்பரி ரக சாகுபடிக்கு நிதியுதவி, பட்டு நூற்பு மற்றும் பட்டு முறுக்கேற்றும் அலகு அமைக்க நிதியுதவி உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை காணலாம். கிராம பொருளாதாரத்தை உறுதியாக வைத்திருக்க பட்டு வளர்ச்சி உதவி புரிவதுடன் பட்டாடைகள் உற்பத்தி மதிப்பில் 56.8% பட்டுக்கூடு உற்பத்தியாளர்களையும், 6.8% பட்டு நூற்பாளர்களையும், 9.1% பட்டு முறுக்கேற்றுபவர்களையும், 10.7% பட்டு நெசவாளர்களையும், 16.6% பட்டாடை விற்பனையாளர்களையும் மீண்டும் சென்றடைகிறது என்பதால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பட்டு தொழில் வளர்ச்சிக்கு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். அந்த வகையில் பட்டு வளர்ச்சித் துறையால் மல்பரி சாகுபடி, பட்டு முட்டை உற்பத்தி, பட்டுப்புழு வளர்ப்பு, பட்டு நூற்பு மற்றும் பட்டு முறுக்கேற்றுதல், கணினி உதவியுடன் துணிநூல் வடிவமைத்தல் ஆகியவை குறித்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதிக மகசூல் தரும் மல்பரி ரகங்களை சாகுபடி செய்ய விவசாயிகள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். தமிழக அரசால் நோயற்ற தரமான பட்டு முட்டைகள் விநியோகம் செய்வது உறுதிப்படுத்தப்படுகிறது. பட்டுக்கூடுகள் உற்பத்தி திறனை அதிகரிக்க தொழில்நுட்ப பரிமாற்றம் மேற்கொள்ளப்படுகிறது. வீரிய ரக மல்பரி சாகுபடி, சொட்டு நீர் பாசனம் அமைத்தல், புழு வளர்ப்பு தளவாடங்கள் கொள்முதல் செய்தல் மற்றும் தனியாக புழு வளர்ப்பு குடில்கள் கட்டுதல் போன்றவைகளுக்கு உதவி அளிக்கப்படுகிறது. தனியார் மற்றும் கூட்டுறவு அமைப்புகளுக்கு பட்டு நூற்பு மற்றும் பட்டு முறுக்கேற்றும் அலகு அமைக்க நிதியுதவி அளிக்கப்படுகிறது. பட்டுக்கூடு மற்றும் பட்டு நூல் ஆகியவற்றுக்கு சந்தை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படுகிறது. பட்டு விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு உடல்நல காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. பட்டு விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. காட்டேஜ் பட்டு நூற்பு இயந்திரங்களுக்கு பதிலாக பலமுனை பட்டு நூற்பு ஏனங்கள் அமைக்க உதவி அளிக்கப்படுகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 5/8/2015 அன்று சேலம் மாநகர் அஸ்தம்பட்டியில் 1,65,00,000 ரூபாய் மதிப்பீட்டில்
9,049 சதுர அடி கட்டட பரப்பளவில் தரை மற்றும் முதல் தளத்துடன் இயக்குனர் அறை, இணை இயக்குனர் அறை, துணை இயக்குனர் அறைகள், அமைச்சு பணியாளர்கள் அலுவலக கூடம், கணினி அறை, கூட்டரங்கம் உள்ளிட்ட வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள பட்டு வளர்ச்சித்துறை இயக்குனர் அலுவலக கட்டடத்தை திறந்து வைத்தார். ஈரோடு, தருமபுரி, மதுரை, வேலூர் மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் 5 மண்டல அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. பட்டு விவசாயிகளுக்கு மல்பரி சாகுபடி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்த தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்குவதற்காக மாநிலம் முழுவதும் 105 தொழில்நுட்ப சேவை மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. பட்டு விவசாயிகள் புழு வளர்ப்பு மேற்கொள்வதற்கு தேவையான பட்டு முட்டைகள் உற்பத்தி செய்வதற்கு B3, B2 மற்றும் B1 ஆகிய 3 நிலைகளில் பட்டுப்புழுக்களின் இனப்பண்புகளை பராமரித்து விதைக்கூடுகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதற்கென 19 அரசு பட்டு விதைப்பண்ணைகள் செயல்பட்டு வருகின்றன. 11 அரசு வித்தகங்கள் மற்றும் மத்திய அரசின் கீழ் செயல்படும் 3 தேசிய பட்டுப்புழு விதை அமைப்பு வித்தகங்கள் மூலம் மாநிலத்திற்கு தேவையான பட்டு முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அரசு இரு சுழற்சி இன வித்தகங்களில் உற்பத்தி செய்யப்படும் நோயற்ற பட்டு முட்டை தொகுதிகள் குளிர்பதன நிலையத்தில் முறையாக பாதுகாக்கப்பட்டு விவசாயிகளுக்கு தேவையான காலங்களில் விநியோகிக்கப்படுகிறது. 2014-2015 நிதியாண்டில் சுமார் 25,92,000 இரு சுழற்சி இன முட்டைகள் குளிர்பதன பாதுகாப்பு செய்யப்பட்டது. 60% அதிகமான பட்டு விவசாயிகள் கூடுதல் வருவாய் பெற்றிடும் நோக்கில் இரு சுழற்சி இன பட்டு முட்டை தொகுதிகளை விரும்பி வளர்க்கின்றனர். இளம் புழு வளர்ப்பு மையங்களில் இளம் புழுக்கள் தகுந்த சுகாதாரத்துடன் தேவையான தட்பவெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் பேணி வளர்க்கப்படுவதால் தற்போது தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்படும் பட்டு முட்டை தொகுதிகளில் 52% இளம் பட்டுப்புழுக்களாக விநியோகம் செய்யப்படுகிறது. இது தேசிய அளவில் உயர்ந்த அளவாகும். களப்பணியாளர்களுக்கு புத்தாக்க பயிற்சி, புதிதாக தேர்வு செய்யப்படுகின்ற இளநிலை ஆய்வாளர்கள், புதிய மற்றும் தற்போது பட்டு தொழில் செய்து வரும் பட்டு விவசாயிகள் மற்றும் பட்டு நூற்பாளர்களுக்கு பயிற்சி வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் ஹொசூரில் உள்ள தமிழ்நாடு பட்டு வளர்ச்சி பயிற்சி நிலையத்தில் திறந்து வைக்கப்பட்ட கூடுதல் நவீன பயிற்சி கூடம் மற்றும் தங்கும் விடுதி கட்டடங்கள் குறித்த விவரங்களையும், பட்டு விவசாயிகளுக்கான பயிர் காப்பீட்டு திட்டம், பட்டு விவசாயிகள் பட்டு தொழிலாளர்கள் உடல்நல காப்பீடு திட்டம் குறித்த தகவல்களையும் விரிவாக காணலாம். விவசாயிகளின் வசிப்பிடத்திற்கு அருகிலேயே இளம் புழுக்கள் கிடைக்கச் செய்ய இளம் புழு வளர்ப்பு மையங்களை ஊக்குவிக்க ஒரு வெண்பட்டு முட்டைக்கு ₹1 வீதம் ஊக்கத்தொகையாக இளம் புழு வளர்ப்பு மையங்களுக்கு வழங்கப்படுகிறது. நடப்பாண்டில் இளம் புழு வளர்ப்பு மையங்களுக்கு ₹15 லட்சம் நிதி உதவி வழங்கப்படுகிறது. இளம் புழு வளர்ப்பு நிலையத்திலிருந்து பட்டுக்கூடு உற்பத்தி செய்வதை ஊக்குவிக்க விவசாயிகளுக்கு போக்குவரத்து கட்டணமாக ஒரு வெண்பட்டு முட்டை தொகுதிக்கு ₹5 வீதம் வழங்கப்படுகிறது. நடப்பாண்டில் இளம்புழு வளர்ப்பு மையங்களிலிருந்து 15 லட்சம் பட்டு முட்டைகள் இளம் புழுக்களாக விவசாயிகளுக்கு விநியோகம் செய்வதற்கு ₹75 லட்சம் நிதி உதவி வழங்கப்படுகிறது. மாநிலத்தில் 22 அரசு பட்டுக்கூடு அங்காடிகள் செயல்படுகின்றன. 2014-2015 ஆண்டில் 100 முட்டை தொகுதிகளுக்கான சராசரி பட்டுக்கூடு உற்பத்தி திறன் 73 கிலோ 900 கிராம் ஆகும். அபிவிருத்தி திட்ட செயலாக்கத்தில் 28 தொகுதிகளில் 100 முட்டை தொகுதிகளுக்கான சராசரி பட்டுக்கூடு உற்பத்தி திறன் நடப்பாண்டில் 80 கிலோகிராமாக உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. பட்டுக்கூடு அறுவடைக்கு பின் மேற்கொள்ளப்படும் பட்டு நூற்பு மற்றும் முறுக்கேற்றும் பணிகளுக்கு உதவுவதற்காக 8 அரசு காட்டேஜ் பேசின் பட்டு நூற்பு அலகுகள் பட்டு வளர்ச்சித்துறையால் நிறுவப்பட்டுள்ளன. இந்த காட்டேஜ் பேசின் பட்டு நூற்பு அலகுகள் 2014 ஆண்டில் பலமுனை பட்டு நூற்பு இயந்திரங்களை கொண்டு அலகுகளின் தரம் உயர்த்தப்பட்டு தரமான பட்டு நூல் உற்பத்தி செய்யப்படுகிறது. களப்பணியாளர்களுக்கு புத்தாக்க பயிற்சி அளிப்பதற்காகவும் புதிதாக தேர்வு செய்யப்படுகின்ற இளநிலை ஆய்வாளர்களுக்கு பயிற்சி வழங்கவும் புதிய மற்றும் தற்போது பட்டு தொழில் செய்து வரும் பட்டு விவசாயிகள் மற்றும் பட்டு நூற்பாளர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 5/8/2015 அன்று ஹோசூரில் உள்ள தமிழ்நாடு பட்டு வளர்ச்சி பயிற்சி நிலையத்தில் ₹2 கோடி மதிப்பீட்டில் 12,667 சதுர அடி கட்டட பரப்பளவில் தரை மற்றும் முதல் தளத்துடன் பயிற்சி அறைகள், உணவு அருந்தும் இடம், சமையலறை, கூட்டரங்கம், அலுவலக அறை உள்ளிட்ட வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள கூடுதல் நவீன பயிற்சி கூடம் மற்றும் தங்கும் விடுதி கட்டடங்களையும் திறந்து வைத்தார். 2014-2015 ஆண்டில் 5000 ஏக்கர் மல்பரி சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதில் புதிதாக 8786 ஏக்கர் பரப்பில் மல்பரி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் 8000 ஏக்கர் பரப்பளவில் மல்பரி சாகுபடி செய்யப்படுகிறது.
வெண்பட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு தேசிய அளவில் முன்னிலை மாநிலமாக திகழ்கிறது. 2014-2015 ஆண்டில் தமிழகத்தின் மொத்த பட்டு உற்பத்தியான 1602 மெட்ரிக் டனில் 1207 மெட்ரிக் டன் வெண்பட்டு நூல் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதுவே தேசிய அளவில் உயர்ந்தபட்ச சாதனையாகும். பட்டுப்புழுக்களை சில இரை விழுங்கிகள் மற்றும் சில பூச்சிகள் உணவு மற்றும் பிற காரணங்களுக்காக தாக்குவதால் பட்டுப்புழு வளர்ப்பில் இழப்புகள் ஏற்படுகின்றன. இதனை தவிர்க்கவும் பட்டு விவசாயிகளை பட்டுப்புழு வளர்ப்பு மேற்கொள்ள ஊக்கப்படுத்தவும் பட்டு விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பட்டு விவசாயிகளுக்கு காப்பீட்டு பிரிமிய தொகையில் 90% வழங்கப்படுகிறது. பட்டு விவசாயிகளுக்கும் பட்டுப்புழு வளர்ப்பு, பட்டு விதை உற்பத்தி மற்றும் பட்டு நூற்பு போன்ற பணிகளில் ஈடுபடும் பட்டு வளர்ப்பு தொழிலாளர்களுக்கும் மற்றும் அவர்தம் குடும்பத்தினர்களுக்கும் சமுதாய பாதுகாப்பு வழங்கிடும் நோக்கில் பட்டு விவசாயிகள் பட்டு தொழிலாளர்கள் உடல் நல காப்பீடு திட்டம் 2014-2015 ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பட்டு தொழில் வளர்ச்சிக்காக நிதியுதவி வழங்குவதற்காகவும் பயிர் காப்பீட்டு திட்டம், மருத்துவ காப்பீட்டு திட்டம் ஆகியவற்றை செயல்படுத்துவதற்காகவும் பட்டு விவசாயிகள், பட்டுக்கூடு உற்பத்தியாளர்கள், பட்டு நூற்பாளர்கள், பட்டு நெசவாளர்கள், பட்டு முறுக்கேற்றுபவர்கள் ஆகியோர் உளமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பட்டு விவசாயிகளுக்கு போதிய அளவுக்கு தேவையான மானிய நிதி ஒதுக்கீடுகளை மல்பரி நடவு செய்வதற்கு, சொட்டு நீர் பாசனம் அமைப்பதற்கு, பட்டுப்புழு வளர்ப்பு விலையில்லா தளவாடங்கள் வழங்குவதற்கு, மேலும் தனியாக பட்டுப்புழு வளர்ப்பு கட்டிடம் கட்டி அவர்கள் வெண்பட்டு தொழிலை வேரூன்றி நல்ல முறையிலே உயர்வான அளவில் வருமானம் பெற்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்களுக்கெல்லாம் போதிய நிதி ஒதுக்கீடு மென்மேலும் வழங்கி எங்களை ஊக்குவித்து வருகிறார்கள். இந்த தருணத்திலே பட்டு விவசாயிகள் சார்பாகவும் பட்டு நூற்பாளர்கள் சார்பாகவும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விவசாயிகளுக்காக மல்பரி நாற்று V1 ரகம் தயார் செய்து 3 மாதம் கழித்து விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 5000 வீதம் நாங்கள் விநியோகம் செய்கிறோம். அந்த விவசாயிகளுக்கு புழு வளர்ப்பு செட்டு மானியமும், புழு வளர்ப்பு செய்வதற்கு தேவையான ரேக் மானியமும் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறோங்க. மற்றபடி விவசாயிகளுக்கு பயிற்சி ஒசூர்லையும் நாங்கள் ஒரு வாரத்துக்கு நாங்கள் கொடுக்குறோம். அந்த விவசாயிக்கு புதிய தொழில்நுட்பங்கள் தெளிவாக நாங்கள் சொல்கிறோங்க. பட்டு வளர்ப்பு துறையில் அதிக சலுகைகள் வழங்கிய தமிழக முதலமைச்சர் அவர்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு மாவட்டத்தில் 5500 ஏக்கரில் மல்பரி பயிரிட்டு 2700 விவசாயிகள் பயன்பெற்று வருகிறார்கள். இவருடைய நலன் கருதி காட்டேஜ் பேசினாக இருந்த இந்த நூற்பு மையமானது தரம் உயர்த்தப்பட்டு பலன்மூலை நூற்பு மையமாக செயல்பட்டு வருகிறது. காய்கறி விலை உயர்வை கட்டுப்படுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் உத்தரவுப்படி அமைக்கப்பட்டுள்ள பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் குறித்த விவரங்களையும், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திறந்து வைத்த கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத் துறைகளுக்கான கட்டடங்கள் மற்றும் நாகப்பட்டினத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள மீன்வள பொறியியல் கல்லூரி பற்றிய பல்வேறு தகவல்களையும், பட்டுத் தொழில் வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.